ஸோ லாஸ்ட் வீக் நம்ம ஈசா அண்ட் ஜேக்கப் அதை பார்த்தோம். எப்படி அவங்க ரெண்டு ஈசா ஜேக்கப் ஐ லவ் அண்ட் ஈசா ஐ ஹேட்டட் அப்படின்னு சொல்கிற அதை பேஸ் பண்ணி நம்ம பார்த்தோம். இன்னைக்கு பார்க்க போகிற ஆல்மோஸ்ட் கொஞ்சம் அதை தொடர்ந்து தான் வரும். பட் இன்னைக்கு கொஞ்சம் வேறு இதில் அவங்கள ஃபர்தராக என்ன நடக்குதுன்றதை நம்ம பார்க்குறோம். ஈசா நீங்கள் பார்த்தீங்கன்னா ஈசா பிகம்ஸ் பவர்ஃபுல் நேஷன். ஆண்டவர் சொன்ன மாதிரி நீங்கள் ரெண்டு பேரையும் இப்போ கம்பேர் பண்ணுங்கள். கொஞ்சம் நம்ம லாஸ்ட் வீக்கில் விட்டதுன்னு கொஞ்சம் ஃபர்தராக வருவோம். ஈசா பை த டைம் அதாவது இவன் யாக்கோபை பார்க்க வரும்போதே 400 பேரோட வரான். ஸோ ஆல்ரெடி ஹி வாஸ் பவர்ஃபுல். ஸோ அவன் ஆல்ரெடி ஹி வாஸ் மோர் பவர்ஃபுல் தேன் ஜேக்கப். யாக்கோபு அவனை ஆண்டவர், ஆனால் ஆண்டவருடைய கரம் யாக்கோபோடு இருக்குது. ஸோ காட்ஸ் ஹேண்ட் வாஸ் வித் ஜேக்கப், பட் காட்ஸ் ஹேண்ட் வாஸ் நாட் வித் ஈசா, பட் ஈசா வாஸ் ஆல்சோ பவர்ஃபுல். ஸோ இதுதான் நீங்கள் பார்க்கணும். ஆண்டவருடைய கரம் யாக்கோபோடு இருந்துச்சு. பட் அந்த டைமில் நீங்கள் பார்க்கும்போது, அந்த நேரத்தில் நீங்கள் பார்க்கும்போது யாக்கோபு ஈசா அளவுக்கு பவர்ஃபுல் இல்லை, இன்ஃப்ளூயன்ஷியல் கிடையாது. ஹி வாஸ், பட் அந்த லாங் ரன்ல தான் பார்க்கும்போது ஆண்டவருடைய கரம் யாக்கோபோடு இருந்தது. இப்போ கடைசியில் நீங்கள் பார்க்கும்போது கொஞ்சம் ஃபர்தராக நீங்கள் தள்ளி வரும்போது இட்ஸ் அ கம்ப்ளீட் ஆப்போசிட். ஜேக்கப் ஃப்ளரிஷ்ட். அவனுடைய பிகாஸ் காட்ஸ் ஹேண்ட் வாஸ் தேர் வித் ஜேக்கப். ஸோ அவனுடைய காரியங்கள் எல்லாம் ஃப்ளரிஷ் ஆயிடுச்சு. ஆண்டவர் அவனுடைய இஸ்ரேலாக மாற்றினாரு. ஆனால் நீங்கள் அப்புறம் ஈடம் பார்த்தீங்கன்னா, ஈசாவை பார்த்தீங்கன்னா இட் கம்ஸ் டவுன் கிராஜுவலி. பட் இனிஷியலாக பெரிய க்ரோத் இருக்கு. ஈசா க்ரோஸ் வெரி ஃபாஸ்ட். பட் ஜேக்கப் இஸ் க்ரோயிங் ஸ்லோலி. பட் காட்ஸ் ஹேண்ட் வாஸ் தேர். அதான் முக்கியம். நம்ம அநேக நேரத்தில் யாரையோ பார்க்குறோம், ஹி இஸ் பவர்ஃபுல், ஹி ஹஸ் எவ்ரிதிங் அப்படி நம்ம பார்க்குறோம். பட் அதெல்லாம் ஒன்றுமே கிடையாது. பிளெஸ்ஸிங்னா என்னன்னா, அன்லெஸ் காட்ஸ் ஹேண்ட் இஸ் வித் யூ, அன்லெஸ் காட்ஸ் ஹேண்ட் இஸ் வித் அஸ், நீங்கள் உங்கள்கிட்ட என்ன இருந்தாலும் சரி, யார்கிட்ட என்ன இருந்தாலும் சரி, அவங்க எவ்வளோ இன்ஃப்ளூயன்ஷியலாக இருந்தாலும் சரி, இட் இஸ் நத்திங் அன்லெஸ் காட்ஸ் ஹேண்ட் இஸ் தேர். அல்டிமேட்லி நீங்கள் அதை பார்த்தீங்கன்னா ஈசா, நீங்கள் கடைசியில் பார்த்தீங்கன்னா காட் அவனுடைய இது ஒன்றுமே இல்லாமல் போகுது. ஈடம் அவனுடைய நேஷன் பவர்ஃபுல்லாக தான் இருக்குது. இட் வாஸ் அ பவர்ஃபுல் நேஷன் ஃபார் அ லாங் டைம். பட் அல்டிமேட்டாக கடைசியில் நீங்கள் பார்த்தீங்கன்னா லாங் ரன்ல பார்த்தா ஈடம் பிகம்ஸ் நத்திங். God cursed it. It becomes nothing. So இதுதான் நம்ம பார்க்கணும். So blessing is not what we have or how influential or what we have. Ultimately blessing is only if God's hand is there. I can have anything I want to have. எனக்கு எது வேணாலும் இருக்கலாம். ஆனால் ஆண்டவருடைய காரம் அதில் இல்லாட்டா, ஆண்டவருடைய காரம் என்னோட இல்லாட்டா, அதனுடைய it is not blessing, it is just a resource which it is going to go away from me. அவ்வளவுதான். அது என்னதான் இருந்தாலும் சரி. ஸோ ஜேக்கப் ஆண்டவர் பேரை மாத்துறாரு. ஹி சேஞ்சஸ் ஜேக்கப் டு சீட். ஜேக்கப்னா காலை பிடிச்சி இழுக்கிற, அதான் நம்ம பார்த்தோம் லாஸ்ட். ஸோ ஹி சேஞ்சஸ் த நேம் டு இஸ்ரேல். இஸ்ரேல்னா என்ன அர்த்தம் நீங்கள் பார்த்தீங்கன்னா நிறைய எக்ஸ்பிளனேஷன் கொடுக்குறாங்க. பிகாஸ் இட் யூசஸ் அ வெரி ஒரு ஓல்டு ஹீப்ரூ வேர்ட் இஸ்ரா எல். இந்த எல்ன்றது எல்லாத்துலேயும் வரும். பெத் எல், இஸ்ராயல். ஸோ அந்த எல் எல்லாமே காட் ஆண்டவரை சொல்றது அந்த வார்த்தை இஸ்ரேல். ஸோ அது ஒருத்தர் ஒவ்வொரு மீனிங் சொல்றாங்க. பட் பேசிக்கலி எல்லாரும் அக்ரி பண்ற மீனிங் காட் ஃபைட்ஸ். ஸோ காட் ஃபைட்ஸ், அதான் தேவன் போராடுகிறார், அந்த வார்த்தையை தான் எடுக்கிறோம். ஸோ தேவன் அது அதில் நீங்க 3 டைமென்ஷன்ல பார்க்கலாம். தேவன் இஸ்ரேல், அதாவது யாக்கோபுக்காகவும் போராடுகிறார், யாக்கோபுக்காகவும் போராடுகிறார். He also fights with Jacob. Sometimes he also fights against Jacob. இது மூணையும் நம்ம பார்க்கிறோம். So God fights ன்னு சொல்லும்போது he also fights for Jacob. He also fights for Jacob. யாக்கோப் இஸ்ரேலுக்காக அவர் போராடினார். நிறைய நேரத்தில் அவங்களுக்காக போராடினார், அவங்களுக்காக சண்டை போட்டார். அதே நேரத்தில் அநேக நேரங்களில் இஸ்ரேலோடு போராடுகிறார். He also fights with them. அவங்க விலகி போகும்போது, வழி விலகும் போது அவங்களோட போராடுறாரு. பட் அவங்க அப்படியே வழி விலகி போனதுக்கு அப்புறம் he fights against them. இது நம்ம பார்க்கிறோம். He fights against them. அது நீங்க ப்ராஃபஸி எல்லாம் பார்த்தீங்கன்னா தெரியும். அந்த ஐசாயா பார்த்தீங்கன்னா தெரியும். I will fight against you. Jacob, I will fight against you சொல்லிட்டு he sends பாபிலோனை அவங்க அனுப்பும்போது அந்த வார்த்தை தான், I am against you Jacob. I am against. ஸோ அந்த வார்த்தையை நீங்க இன்டர்சேஞ்சிங்ல நீங்க பார்த்தீங்கன்னா ப்ராஃபஸி புக்ஸ்லாம் இவன் தான் அவனுடைய பேரை ஜேக்கப்ல இருந்து இஸ்ரேல மாத்திருந்தாலுமே
he mentions Jacob more than Israel. ரெண்டுமே பேரலாவே இருக்கும். ஓ இஸ்ரேல்னு சொல்லுவாரு, அநேக நேரத்தில் சில ப்ராபசியில் ஓ ஜேக்கப்னு சொல்லுவாரு. நிறைய நேரத்தில் இப்பவும் இந்த ஜெனிசிஸ்ல நீங்க பாத்தீங்கன்னா நிறைய இடத்துல ஜேக்கப் ஜேக்கப்னு வரும். பட் பேரை மாத்திருக்கிறாரு இஸ்ரேல்னு. பட் he still calls him Jacob. ஸோ நம்மளுடைய வாழ்க்கையில ஆண்டவர் நம்மளோட போராடுகிறாரா, நமக்காக போராடுகிறாரா, அல்லது நமக்கு அகெயின்ஸ்டா போராடுகிறாரா அப்படின்றது வந்து நம்ம we have to be very careful about that. ஸோ நம்மளுடைய வாழ்க்கையில நம்மளும் ஆண்டவர்கிட்ட வருகிறோம். ஆண்டவர் நம்ம யாக்கோபு எப்படி ஆண்டவரை பிடிக்கிறானோ அதை மாதிரி நம்ம பிடிக்கிறோம். ஆண்டவர் நம்ம இடத்துல நமக்கு ஆண்டவரோட உறவு ஸ்டார்ட் ஆகுது. ஸோ அந்த இடத்துல தான் யாக்கோபுக்கும் ஆண்டவருக்கும் ஒரு உறவு ஸ்டார்ட் ஆகுது. தட் இஸ் a relationship that actually starts. அந்த இடத்துல தான் ஆஃப்டர் த ரெஸ்லிங் மேட்ச், அந்த ரெஸ்லிங் மேட்சுக்கு அப்புறம் தான் ரியலான அந்த ஒரு ரிலேஷன்ஷிப் ஸ்டார்ட் ஆகுது. ஸோ he changes the name, but still in many ways he is still the same Jacob. And the old nature and the new nature, the old nature does not completely go away. The old nature also comes. பழைய அந்த நேச்சரும் அப்பப்போ வருது, அவனுடைய பழைய நேச்சர் வருது, பட் புது நேச்சரும் இருக்கு. ஸோ அதுதான் நீங்க ரெண்டுமே பார்க்கலாம். அதுதான் நீங்க யூ see that ஜேக்கப் அவனை பர்சனா மட்டும் எடுக்காம when you see the nation of Israel அந்த கேரக்டரிஸ்டிக் நீங்க நல்லா பார்க்கலாம். They always fight, they always try to do everything like Jacob. இன்னைக்கு நீங்க பாத்தீங்க, இன்னைக்கு வரைக்கும் நீங்க இஸ்ரேல் நேஷனை பாத்தீங்கன்னா they are in the same mentality. They are very self confident, they want to do things. எல்லாம் நாங்க செஞ்சிருவோம், நாங்க பார்த்துருவோம், நாங்க எப்படியே சாதிச்சிருவோம். They are smart, very very smart. லாஸ்ட் வீக் சொன்ன மாதிரி அவங்க கூட பிசினஸ் பண்ணீங்கன்னா கடைசி you lose the money, they will gain everything without you even knowing it. So they can do everything. அது எல்லாத்தையும் they are able to do that. They can still be a Jacob. ஸோ நம்மளுடைய ஆண்டவர் நம்மளிடத்துல சொல்றது என்னன்னா, அந்த ஆண்டவர் அவனோட போராடும் போது when he was fighting with Jacob என்ன பண்றாருன்னா he is breaking him. He broke Jacob. He had to be broken, he had to be made soft. நான் லாஸ்ட் வீக் நான் முடிக்கும் போது 2 பேசேஜ் சொன்னேன்ல, ஜெரமியா 18 and ஜெரமியா 19ல. அந்த ஜெரமியா 18ல நீங்க பார்க்கும்போது ஜெரமியா பார்த்து ஆண்டவர் சொல்றாரு you go to the potter's houseன்றாரு. அந்த மண் பானை செய்யற அவன்கிட்ட போய் நீங்க பாருன்றாரு. அவனுக்கு செய்யறான், நீ போய் பாருன்னு சொல்றாரு. ஸோ he goes there. அப்போ ஒன்னாவது வசனம் 2வது வசனத்துல நீங்க 4வது வசனம் வரைக்கும் பார்க்கும்போது he goes down to the potter's house. ஜெரமியா 18:1-4, எரேமியா 18:1-4 நீங்க பார்க்கும்போது the Lord gave another message to Jeremiah. He said, go down to the potter's shop and I will speak to you there. நீ அங்க போ, நான் அவன்கிட்ட பேசுறேன்றாரு. So he did as he told me and found the potter working at his wheel. அப்போ the jar he was making, 4வது வசனத்துல, the jar he was making did not turn out as he had hoped. So அந்த ஜார் அந்த பாட்டர் வந்து ஒரு ஜார் பண்றாரு, something he is trying to do something there, but அந்த என்ன நடக்குதுன்னா அவன் நினைச்ச மாதிரி வரல. ஸோ அவன் என்ன பண்றான், அதை எப்படி எடுத்து போட்டு he starting again to do something with that. அந்த lump of clay. ஸோ இங்க வந்து ஆண்டவர் நம்மளுடைய வாழ்க்கையிலும் சரி, அந்த சைடு அப்போ நம்ம பார்க்கும்போது ஜேக்கபோட வாழ்க்கையிலும் சரி, நம்மளுடைய வாழ்க்கையிலும் சரி, God is working with us and he is working with us. நமக்கு ஒன்று ஆண்டவர் ஒரு டெஸ்டினி வச்சிருக்கிறாரு. நமக்கு he has predestined us to become something like him. ஸோ நம்மளுடைய வாழ்க்கையில அந்த கிளே மாதிரி தான் நம்மளை எடுத்து ஆண்டவர் வனைய ட்ரை பண்றாரு. பட் he has something in his mind and he wants to do it. அவர் மைண்ட்ல வச்சுட்டு நம்ம அதை கேட்டாப்புல வனைய ட்ரை பண்றாரு. பட் இங்க என்ன நடக்குதுன்னா அவர் நினைச்ச மாதிரி நடக்கல. இந்த கிளே வந்து இட்ஸ் நாட் கோஆபரேட்டிங். இந்த கிளே வந்து இட்ஸ் நாட் அப் டு தட். புரியுதா? ஸோ த கிளே இஸ் நாட் கோஆபரேட்டிங். எப்படி நினைச்சாரோ அப்படி வரல. But still அதை எடுத்துட்டு வந்து he started over again. See, God has a destiny for every one of us, but he will not force it on you, but அதனால தான் இந்த predestined என்ற ஒரு வேர்டு இருக்கும். he predestined us ன்றது வந்து predestination என்னன்னா it's like this. ஆண்டவர் நம்மளை கொடுத்து ஒரு நோக்கம் வச்சிருக்காரு. இவங்க நான் வந்து இந்த மாதிரி ஒரு வாஸ் மாதிரி அழகான வாசா வரையணும். ஐ வாண்ட் டு மேக் ஹிம் இன்டு திஸ் பியூட்டிஃபுல் வாஸ். அதை வந்து அழகா இங்க வைக்கிறது, பார்க்கறது நல்லா இருக்கும். மைன்யூட்டான வேலைப்பாடுகளோட நல்லா பண்ணணும். பட் அது செய்யறதுக்கு இந்த கிளே ஹேஸ் டு கோஆபரேட்.
If the clay doesn't, there is nothing wrong with the potter. The potter is capable of doing it. The problem comes with the clay. The clay, if it doesn't do it, if it doesn't stick to that, see, if we don't respond to him, if we don't take it, he will not force us. But the clay cooperate பண்ணலன்னா, the beautiful vase it becomes just an ordinary something, some vessel. It will just become something that he did not want. See, God responds to our moral conduct and choices. If we respond, then it will happen. புரியுதா? நம்மளுடைய சாய்ஸஸ் தான் அதில் இருக்கு. யாக்கோபுக்கு ஆண்டவர் அதே தான் அவனுடைய வாழ்க்கையில் நம்ம பார்க்குறோம். He tried to mold him into something. Whole of the அவனுடைய வாழ்க்கையில் ஃபுல்லாக இஸ்ரேல் அவங்களுடைய ஜென்ரேஷன் பார்த்தோம்னா he was trying to make them into something. பட் நீங்கள் வந்து கடைசி வரைக்கும் பார்த்தீங்கன்னா they were not able. அந்த ஜட்ஜ்மெண்ட்லாம் ஏன் வருதுன்னா because they were not ஆண்டவருடைய கையில் அவர் அந்த கிளே போல இல்லை. பட் த பியூட்டிஃபுல் திங் இஸ் அவங்க ஆண்டவர் நினைச்ச மாதிரி அவங்க வரல. அதனால they had to be judged. இந்த ஜெரமியா இந்த 18-19 பார்த்தீங்கன்னா இஸ்ரேல் ஜட்ஜ்மெண்ட்டை பேஸ் பண்ணி தான் இருக்கீங்க. அதுக்கப்புறம் அதை வாசித்து ஃபுல்லாக கான்டெக்ட் வாசித்து பார்த்தீங்கன்னா they are to be judged now. ஆண்டவர் தான் சொல்றாரு, உங்களை நான் எடுத்தேன், ஜேக்கப், I brought you, I chose you and I wanted to make you into this beautiful vessel, but you are not willing to be made like that. So ஆண்டவர் சொல்றாரு, even though you did not want to become that, நான் உன்னை திருப்பி பிடிச்சி கசக்கிறேன், but I won't leave you. I want to make you into something else. See, that's the good news. That's the beauty of it. That's the good news. If we repent, if we come back to him, நம்ம அவரோட கோஆபரேட் பண்ணிருக்க மாட்டோம். நிறைய நேரத்தில் most of us, I think all of us, God has this beautiful predestination for us, but most of the time we wouldn't have cooperated. So ஆண்டவர் என்ன பண்றாரு, that's not the end of it. அது பியூட்டி என்ன, ஆண்டவர் that அந்த 18-19 பார்த்தீங்கன்னா இஸ்ரேலுக்குரிய ஜட்ஜ்மெண்ட் தான் இருக்கு. பட் திருப்பி அந்த ஜட்ஜ்மெண்ட் முடிஞ்சோன்னா even though you did not cooperate, even though நீங்க சொல்ல விக்கிரங்களை வணங்கிட்டு இருந்தீங்க, நான் சொன்னதெல்லாம் நீங்க செய்யாம இருந்தீங்க, you were not running in my hands. என்னுடைய கையில் நீங்க நான் நினைச்சது போல உங்களை வணைய முடியல. பட் that is okay. If you repent, I will make you into something beautiful. That's the beautiful good news that God is giving us. So நம்ம எல்லாரும் we all fail in some areas. We don't run in God's hands as he is supposed to. ஆண்டவர் நமக்கு வைத்திருக்காத போல நம்ம ஒருவேளை வணைய முடியாம நம்ம we might have done some things that maybe he is not able to. But the beautiful thing is, the good news is he is capable of adapting, making it to something beautiful still in spite of our failures. அதான் ஜேக்கபுடைய லைஃப் நம்ம பார்க்குறோம். See, there is a big difference between Jacob and Esau. Jacob, even with all his failures, he was still in God's hand. God was still able to use him. He was still able to mold him. Okay, அவன் அப்பப்போ வளைஞ்சு கொடுக்கல, but he was still in God's hands. And God was still working with him. Problems and issues, he was fighting, they were rebelling sometimes, they were doing all kinds of things, but God was still molding Jacob. But Esau, எரேமியா 19 நீங்க பார்க்கும்போது அங்க ஒன்று வருது பாருங்க. ஈசா டிபிக்கலா என்னன்னா அந்த அப்போ 19 ஆண்டு சொல்ற எரேமியா, நீ போய் ஒரு மண் பாண்டத்தை வாங்குன்னு சொல்லு. You buy a jar, clay of jar, and you ask some leaders of Israel to come to you. அந்த 2வது வசனத்துல பாருங்க, go through the gate of broken parts ன்னு இருக்கும். புரியுதா? To the garbage dump in the valley of Ben Hinnom. அப்புறம் 10வது வசனத்துல பார்த்தீங்கன்னா என்ன சொல்றாருன்னா, அப்புறம் அவங்களுடைய ஜட்ஜ்மெண்ட்டை பத்தி சொல்லிட்டு சொல்றாரு, then you break that jar. இந்த கேட்ஸ் ஆஃப் broken பார்ட்ஸ்னா என்னன்னா, ஜெருசலேம்ல இந்த பாட்டர்ஸ்லாம் உட்காந்து வேலை செய்யற இடம் இருக்கு. ஸோ அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, அந்த ஒட்டையிற மண் பாண்டாங்கலாம் இருக்குல்ல, ஹார்ட் ஆகி உடஞ்சிடும், அதை ஒன்றும் பண்ண முடியாது. ஸோ ஹார்ட் ஆகி உடஞ்சதை என்ன பண்ணுவாங்கன்னா, they will just put it in the valley of Ben Hinnom இருக்கு. நான் இந்த ஹெல்லை பற்றி எடுக்கும்போது நான் இந்த வார்த்தை யூஸ் பண்ணேன். கெஹென்னான்னு இயேசு கிறிஸ்து நியூ டெஸ்டமெண்ட்ல சொல்லுவார். ஓல்ட் டெஸ்டமெண்ட்ல பென் ஹின்னம் சொல்லுவாங்க. நியூ டெஸ்டமெண்ட் இட்ஸ் கால்ட் ஜீசஸ் கிரைஸ்ட் ஹெல்ல டிஸ்கிரைப் பண்ணுவார், கெஹென்னான்ற வார்த்தை யூஸ் பண்ணுவார். இட்ஸ் த சேம் பிளேஸ். பழைய ஏற்பாட்டில் என்ன நடந்துச்சுன்னா, அந்த சைல்டு சாக்ரிஃபைஸ் யூஸ் பண்றதுக்கு அந்த வேல்யூ யூஸ் பண்ணாங்க.
புரியுது. சைல்டு சாக்ரிஃபைசஸ், இந்த மோலேக் அப்படின்ற கடவுளுக்கு சைல்டை சாக்ரிஃபைஸ் பண்றது இந்த வேலியில எல்லாம் நடந்துச்சு. பென் என்ன வேலி, இட்ஸ் ஆல்மோஸ்ட் லைக் எ டர்ட்டி பிளேஸ். அப்புறம் என்ன ஆச்சு, ஏசு கிறிஸ்துவின் டைம்ல இது என்ன ஆச்சுன்னா, இட் வாஸ் த பிளேஸ் வேர் எவ்ரிபடி டம்ஸ் ஆல் த கார்பேஜ். எல்லா கார்பேஜும் அங்கே தான் கொட்டுவாங்க. எக்ஸிக்யூட் பண்ண கிரிமினல்ஸ் எல்லாத்தையும் அங்கே தான் போடுவாங்க. ஜூடஸ் ஹேங் பண்ணி எங்கே தான் விழுந்தான், இந்த வேலையில தான் விழுந்தான். ஸோ இந்த மாதிரி எல்லா, அதாவது எல்லா அழுக்கு எல்லா குப்பையும் அங்கே போடுவாங்க. அங்கே அந்த குப்பை எல்லாம் அதை டிஸ்ட்ராய் பண்ணுறதுக்கு தீ கொளுத்தி விட்டுருவாங்க. ஸோ அங்கே இருந்து எப்பவுமே கான்ஸ்டன்டா புகை வந்துட்டே இருக்கும். அதை தான் ஆண்டவர் டிஸ்கிரைப் பண்றார். ஜீசஸ் யூசஸ் த வேர்ட் கெஹன்னா. கெஹன்னான்ற இந்த வேலி தான், ஹி இஸ் கம்பேரிங் ஹெல் டு கெஹன்னா, அந்த வேலி இதை தான் சொல்றாரு. ஸோ இங்க என்ன சொல்றோம்னா, ஈசா the problem was he was not running in God's hands. Even though he was a clay, see, the clay became hard. Esau, why God hate Isaac? Why understood I hate Esau? He was not Jacob with all his problems, with all his அவனுடைய எல்லா failures, அவனுடைய எல்லா weaknesses எல்லாத்துலயுமே he was still running in God's hand. God was able to do something with Jacob. Even the first attempt அவன் ட்ரை, அவன நினைச்ச மாதிரி வளைய முடியல. But still அவனை திரும்ப ஒரு லம்ப் ஆக்கி திரும்ப he tried to do something Jacob. But Esau is like this hard ஆயிட்டுனா அந்த கிளே ஒண்ணுமே பண்ண முடியாது. See, hard and useless, it has to go to Gehenna. It has to be thrown into the valley of Hinnom. Gehenna தான். So இங்க அதான் நம்ம பார்க்கிறோம். You smash it there சொல்றாரு. Smash it there. So go through that part and you smash it there. See, God, அதான் நம்ம ஆண்டவர் நம்மிடத்துல எதிர்பார்க்கிறது வந்து is not asking us to be ஆண்டவர் நம்மிடத்துல எதிர்பார்க்கிறது வந்து that softness, that ability to be in his hands all the time. Even though நம்ம எவ்வளவு எஃபர்ட் எடுக்கிறோம், நம்ம நிறைய காரியங்கள் வச்சிடறோம், பட் இன் ஸ்பைட் ஆஃப் ஆல் தட் நம்ம வந்து அவர் கூட இதை செய்யணும் ஆண்டவரை, நான் உங்க இதை செய்வேன்னு சொல்றோம், அது செய்யறேன்னு சொல்றோம். பட் இன் ஸ்பைட் ஆஃப் தட் we are not able to do all those things. நிறைய காரியங்கள் நம்ம நினைக்கிறது செய்யல. பட் இன் ஸ்பைட் ஆஃப் all our failures, our weaknesses, as long as we are in God's, as long as we don't get hard, அவருடைய கையில வணைய முடியாத அளவுக்கு நம்ம போகாத அளவுக்கு ஆண்டவரே என்னை காத்துக்கொள்ளும் ஆண்டவரே. இந்த ஈசா மாதிரி அந்த ஹார்ட்னஸ் வந்து, ஈசா வந்து he was a very powerful man. அவனை பார்த்தீங்க பிசிக்கலாகவும் அவன் வெரி ஸ்ட்ராங், ஹண்டிங் ஸ்கில்ஸ் எவ்ரிவேர், எல்லா ஏரியாலையும் பார்த்தீங்கன்னா he was a strong person, personality wise everything he was strong. But that was what made him hard, because he had everything. So he thought he does not need to be, I don't எனக்கு வந்து மற்றவங்க இதெல்லாம் பண்றது பிடிக்கிறது. I want to be the king of my own life. I want to do whatever I want to do. So that's something that had to be thrown into Gehenna. Nothing can be done with that hard person, hard people. So ஆண்டவர் நம்மிடத்துல எதிர்பார்க்கிறது run in his hands. We will not be perfect, we will not be in everything, but God is always நம்மகிட்ட எதிர்பார்க்கிறதுனா he wants us to run in his hands. அதுதான் ஆண்டவர் நம்மகிட்ட எதிர்பார்க்கிறார். ஸோ இதை நம்ம பார்க்கும்போது ஒருவேளை ஜேக்கப், அப்போ ஈசா வந்து ஆண்டவர் விட்டது, இஸ் இட் ஃபேர்? ஈசாவையும் இதை பண்ணிருக்கலாமா? ஆர் இஸ் இட் சம்திங் தட் நம்ம வந்து டு வி திங்க் தட் காட் சம்டைம்ஸ் இஸ் நாட் ஃபேர்? நம்ம அநேக நேரத்தில் நம்ம கேட்குற கொஸ்டின் வந்து, நம்ம அநேக நேரத்தில் நம்மளுடைய லைஃப்ல நம்ம பார்க்குற அநேக காரியங்களை பார்ப்போம். இவங்க ஏன் எப்படி இருக்குது, இவங்களுக்கு ஏன் எப்படி இருக்குது, இவங்க ஏன் why are they more blessed in some way or the other, சரியா? and why something is not happening to somebody else, அல்லது நம்மளுடைய லைஃப் நம்ம மற்றவங்க கம்பேர் பண்ணுவோம். ஏதோ ஒரு ஏரியாவில், ஏதோ ஒரு பர்டிகுலர் ஏரியாவில் நம்ம கம்பேர் பண்ணிட்டு we always think that. இந்த ஈசா ஜேக்கப் பார்க்கும்போது நிறைய பேருடைய கொஸ்டின் வந்து, is God fair? How can you do that? Is God fair in this? See, நம்ம இந்த ஃபேர் கொஸ்டின் நம்ம லாஸ்ட் வீக் நான் பார்க்கல. ஸோ இன்னைக்கு let's see this fair. ஏன்னா நிறைய பேர் கேட்குற கேள்வி, is God fair? நம்மளும் நிறைய நேரத்தில் சொல்றோம், God, this is not fair. நம்மளோட லைஃப்ல அநேக காரியங்கள் நடக்கணும். இது அவனு பாருங்க, அவங்கள எல்லாம் இருக்கு, அவங்க எல்லாம் இருக்கு, பட் யூ எனக்கு கொடுக்கல, you didn't give me this, you didn't give me that. This is not fair. You always ask this question. So let's go to the question. அதான் இன்னைக்கு வாஸ்தா அந்த போர்ஷனுக்கு நம்ம வருவோம். இங்கே ஒரு நல்ல ஒரு பேரபிள், இயேசு கிறிஸ்து சொல்ற பேரபிள், நமக்கு தெரிஞ்ச பேரபிள் தான். ஸோ
ஒருத்தர் ஒரு வினியார்டு ஒரு ஒருத்தர் ஓனர் போய் காலையில் ஒருத்தர் அனுப்புகிறான், 9 மணிக்கு ஒரு பேட்ச் வருது, 12 மணிக்கு ஒரு பேட்ச் வருது, 3 மணிக்கு ஒரு பேட்ச் வந்து ஒர்க் பண்ணுது, 5 மணிக்கு ஒரு பேட்ச் வருது. புரியுதா? 6 மணிக்கு வேலை முடிஞ்சிடும். ஆனால் இந்த கடைசி வந்த பேட்ச் 5 மணிக்கு தான் வருது. ஸோ இவனுக்கு வந்து ஒரு மணி நேரம் தான் வேலை பார்த்துருக்காங்க. ப்ளஸ் இவங்க வந்ததும் ஈவினிங். ஸோ இவங்களுக்கு வெயில் எல்லாம் ஒன்றும் கிடையாது. ஸோ ஜாலியாக வந்துட்டு வேலை பார்க்குறாங்க. அப்புறம் அந்த 8ஆம் வருஷத்துல பார்த்தீங்கன்னா சம்பளம் கொடுக்குறாங்க. இப்போ வந்து கடைசி வந்தவனுக்கு முதல்ல கொடுக்குறாங்க. அப்போ அவனுக்கு 1 தினாரியஸ் கொடுக்குறாங்க. கடைசி வந்தவனுக்கு 1 தினாரியஸ். ஸோ கடைசி வந்தவனுக்கு 1 தினாரியஸ் வாங்கினோன்னா 3 மணிக்கு வந்தவன், 9 மணிக்கு வந்தவன், 9 மணிக்கு வந்தவன் நம்ம ரொம்ப சந்தோஷப்படுறோம். 5 மணிக்கு வந்தவனுக்கே 1 தினாரியஸ்னா நம்ம வந்து 9 மணிக்கு வந்திருக்கோம், நம்ம 12 மணிக்கு வந்திருக்கோம், நமக்கு கூட கிடைக்கும்ன்றது அவங்களோட அசம்ஷன். தே ஆல்வேஸ் தாட் லைக் தட். அவங்கள வந்து யோசிச்சுட்டு இருக்காங்க. ஸோ நமக்கு தெரிஞ்சபடி கேட்குறாங்க. ஸோ ஆண்டவர் அந்த ஓனர் வந்து எல்லாருக்கும் ஒரே தினம், எல்லாருக்கும் ஒரே மாதிரி தான் இருக்கு. அப்போ எல்லாரும் டென்ஷன் ஆயிடுறாங்க. சரி, நம்ம யோசித்து பாருங்களேன். ஈவன் சஞ்சய் நிறைய பேர் சம்பளம் கொடுப்பாங்க. ஸோ எல்லாருக்கும் ஒருத்தர் வந்து மாசத்துல 5 நாள் தான் வேலை பார்க்குறான், இன்னொருத்தர் 25 நாள் 30 நாள் வேலை பார்க்குறான். 2 பேருக்கும் 10,000 ரூபாய் சம்பளம் கொடுத்தா இஸ் இட் ஃபேர்? இன்னைக்கு நம்ம கான்டெக்ட்ல நம்ம பார்க்கும்போது கண்டிப்பா என்ன சொல்லுவோம்? தட்ஸ் நாட் ஃபேர். அவன் எப்படி கஷ்டப்படுவான்? அவன் கண்டிப்பா கஷ்டப்படுவான். அவன் சொல்லுவான் ஏதாவது நிறைய. நமக்கு நார்மல் ஒர்க்கிங் கான்டெக்ட்ல இட்ஸ் நாட் கன்சிடர்ட் ஃபேர், திஸ் இஸ் நாட் ஃபேர். பட் ஆனா இஸ் he fair or is he not fair? சொல்லுங்க, நீங்க சொல்லுங்க. இஸ் திஸ் மேன் இஸ் ஃபேரா இல்லையா? அவர் செய்தது சரியா தப்பா? Fair in terms of taking over the kingdom of God, unfair in terms of பிசினஸ்ல அன்ஃபேர் இருக்கீங்களா? See, அதான் பாயிண்ட். என்ன சொல்றான்னா 9 மணிக்கு வரவனை பார்த்து சொல்றாரு, உனக்கு நான் எவ்வளவு தரேன்னு சொன்னேன்? 1 தினார். 12 மணிக்கு வரவனுக்கும் நான் 1 தினார் தரேன். உனக்கு நான் சொன்னதை கொடுத்தேனா இல்லையா? நான் என்ன சாரேன்னு சொன்னேன்னு உனக்கு கொடுத்துட்டேன்ல. ஸோ ஹவ் கேன் யூ சே ஐ அம் நாட் ஃபேர்? அதான் இங்க சொல்றது. உனக்கு என்ன தாரேன்னு சொன்னோன்னா கூலி தாரேன், அதை கொடுத்தேனா இல்லையா? உன்னை ஏமாத்தனா இல்ல. அடுத்தவனுக்கு என்னுடைய இஷ்டம். ஏன் காசுப்பா, ஏன் காசை அடுத்தவனுக்கு நான் கொடுப்பேன். நீ கேட்க உனக்கு என்ன? அதான் அங்க சொல்றது. உன் காசை வாங்கிட்டு நீ போ. உனக்கு கொடுக்கறத நான் கொடுத்துட்டேன்ல, ஸோ நீ போ. ஹவு கேன் யூ சே தட் ஐ எம் நாட் ஃபேர்? உன்னுடைய மனசாட்சி தொட்டு பாரு. உனக்கு வேண்டியதை நான் கொடுத்தேனா இல்லையா? ஒய் ஆர் யூ கம்பேரிங் யுவர் செல்ஃப் வித் சம்படி எல்ஸ்? நம்ம எப்பவுமே இந்த கம்பேரிசன்ல தான் நம்ம வி ஆல்வேஸ் ஃபைண்ட் திஸ் ஃபேர் ஆர் அன்ஃபேர் ஆர் ஃபேர் ஆர் அன்ஃபேர். See, பாருங்க, God is always fair. ஆண்டவர் வந்து எப்பவுமே ஃபேர். அவருடைய கேரக்டர் எப்பவுமே இட் நெவர் சேஞ்சஸ். அவருடைய வார்த்தை, அவருடைய கேரக்டர் வந்து அந்த கேரக்டர் இட் நெவர் சேஞ்சஸ். He only acts according to our actions. புரியுதா? See, அவர் நம்ம அவரோட நெருங்கும் போது அவருடைய அன்பை நம்ம அதிகமா ருசிக்கிறோம். நம்ம அவரை விட்டு பிரியும் போது கொஞ்சம் தட்டுறாரு. God hasn't changed. 2 ஆக்ஷனும் டிஃபரெண்ட் ஆக்ஷன் தான். 2 ஆக்ஷனும் டிஃபரெண்ட் ஆக்ஷன். ஒன்ஸ் when we go close to him, அவர்கிட்ட நம்ம நெருங்கும் போது அவருடைய அன்பை நம்ம அதிகமா ருசிக்கிறோம். பட் இன்னொருத்தர் கொஞ்சம் விலகி போகும்போது the same God is hitting him there. அப்போ நம்ம நினைக்கிறோம் that is not fair God அப்படின்னு சொல்றோம். பட் அது நடக்க அவனுக்கு மட்டும் அன்பு இருக்கு, எனக்கு இல்லை. பட் he is acting according to our choices. So அவருடைய கேரக்டர் never changes. அவருடைய his character never changes. அவர் வந்து he is according, he does everything according to what he wants. See, இதுதான் நம்ம லாஸ்ட் வீக் பார்க்கும்போது ரோமன்ஸ்ல இருந்துச்சுன்னா I will give my mercy to whom I wish to give it mercy. எனக்கு யாருக்கு என்னோட இரக்கத்தை கொடுக்கணுமோ நான் அவனுக்கு கொடுப்பேன். இட்ஸ் மை mercy to give. Who are you to tell me why I should give to him? இவனுக்கு கொடுக்க கூடாது, எனக்கு கொடுக்க கூடாது. See, the late comers 5 மணிக்கு வந்தான்ல, he got mercy. புரியுதா? he got mercy. ஏர்லியா வந்தான்ல, he got justice. கரெக்ட் தானே? ஜஸ்ட் கரெக்ட் தானே? தாரேன்னு சொன்னது 1 தினார் கொடுத்துட்டார்ல, so he is just. so ஏர்லியா வந்தவன் he got justice. 5 மணிக்கு வந்தவன் he got mercy.
ஸோ அதான் சொல்றாரு, ஏன் mercy-யை நான் யாருக்கு நான் கொடுப்பேன், நீ எது கேட்கணும்? Who are you to ask that I should not give my mercy to so? See, God gives justice to everybody. Even unbelievers get justice because He is a just God. ஒரு அன்பிலீவராக இருந்தாலும் சரி, அவனுக்கு ஒரு காரியம் மோசமாக நடக்கும்போது யாராவது அவனுக்கு எதிராக எதுவும் செய்யும்போது God really அவனுக்காகவும் அவனுடைய வாழ்க்கையில செய்யறாரு. Because He is a just God, He cannot. But mercy, the இரக்கம் என்பது He gives to people whom He wants to give. யாருக்கு கொடுக்கணுமோ அவருக்கு அவங்களுக்கு கொடுக்குறாரு. ஸோ நம்மளுடைய வாழ்க்கையில் நம்ம வந்து நெவர் திங்க் தட் God is unfair in any way. நமக்கு எது தேவையோ அதெல்லாம் கடைக்கு கொடுக்குறாரு. What we always get what we deserve. What we deserve. And அவர் நமக்கு கொடுக்கிறது எல்லாமே according to the choices that we make. அவ்வளோதான், வேற ஒன்றும் இல்லை. He reacts to the choice we make in life. வேற ஒன்றும் கிடையாது. ஜேக்கப் ஈசாவும் அதே தான். Jacob got what he want, what he deserved. Even Isaac got what he wanted based on their own choices. God gave justice to Isaac. உண்மையில அவனுக்கு வேண்டியது அவனுக்கு கொடுக்க வச்சாரு. ஒன்னையும் நான் உயர்த்த வேண்டிய ஒன்னையும் ஒரு மேஷன் ஆக்க வேண்டிய ஆக்கவே செஞ்சாரு. But Jacob got mercy. Jacob got God's hand with him. That made all the difference. See, நம்மளுடைய வாழ்க்கையில don't ask God for justice. அதான் இவனுக்கு இருக்கு அதான் எனக்கு தாங்க, அவங்களுக்கு இருக்கு எனக்கு தாங்க. Don't compare yourself with anybody else. He is always fair and just. He is always fair and just. நம்மளுடைய ஆக்ஷனை பேஸ் பண்ணி தான் அவர் நமக்கு ரியாக்ட் பண்றாரு. அவருடைய இதுல ஒண்ணுமே கிடையாது. See, it's always justice. Justice paves the way for His mercy. So அந்த ஜஸ்டிஸ் ஆண்டவர் நமக்கு அவங்களுக்கு அந்த முதல்ல வந்தவங்களுக்கு He gives them justice. He gives them justice. அவங்களுக்கு வேண்டியதை கொடுக்குறாரு. See, and அதுல ஒரு குறையும் வைக்கல அவங்களுக்கு. they got what they wanted. See, ஆண்டவர் நம்மிடத்துல நம்ம ஒருவேளை நம்மளுடைய லைஃப்ல இன்னும் யோசிச்சுட்டு இருக்கோம். நம்மளோட லைஃப்ல ஏன் என்னுடைய லைஃப்ல என்னுடைய இதுல வந்து இந்த மாதிரி நடக்கல, இப்படி நடக்கல, இந்த மாதிரி எனக்கு மட்டும் இந்த மாதிரி பிரச்சனைகள் இருக்கு, எனக்கு மட்டும் இந்த மாதிரி இருக்குது. ஸோ ஆண்டவரே, நான் உமக்கு செஞ்சேனே, நான் உமக்கு இத்தனை பேர்கிட்ட சாட்சி சொல்லியிருக்கேன், 2 பேர்கிட்ட நான் சுவிசேஷம் சொல்லியிருக்கேன், 2 பேர் எப்படியாவது உமக்கு உங்ககிட்ட வர்றதுக்கு நான் கன்வெர்ட் பண்றதுக்கு நிறைய பேசிக்கிட்டு இருக்கிறேன், இந்த காரியத்தை செஞ்சிருக்கேன், உமக்காக அதை செய்யறேன், நான் இப்போ பாஸ்டிங்லாம் இருந்திருக்கேன். Why don't you give me this? நம்மளுடைய நிறைய நேரத்தில் நம்மளுடைய ஆட்டிடியூட் அப்படிதான். I have done this, I have done that, I have done this. நான் இங்க போயிருக்கேன், அங்க போயிருக்கேன், இதை செய்யறேன், நான் நீ எப்படி பார்த்துக்கிட்டேன், நான் இதெல்லாம் செஞ்சிருக்கலாம், நான் செய்யல. So give me, why don't you give me what I want? நம்மளோட ஆர்குமெண்ட் நிறைய நேரத்தில் அப்படிதான் இருக்கும். We are always asking for justice. We are always appeal to God's justice. See, justice, if you appeal to God's justice, maybe you will get justice, but it's always better to appeal to God's mercy. That's always better. Don't say, I am doing this, Lord, நான் இதை செய்கிறேன், நான் இப்படி இருந்துட்டேன், அப்படி இருக்கிறேன், அதனால எனக்கு இது தாரும் நம்ம கேட்கறது போதெல்லாம், ஆண்டவரே, I am coming to you based on your mercy. உங்களுடைய இறக்கத்துக்காக நீங்கி நிற்கிறேன், இறக்கத்துக்காக ஏங்கி நிற்கிறேன். அந்த ஏற்கனவே நான் சொன்னது அந்த ஆயக்காரன் அந்த பரிசேயனுக்குரிய இதில் பார்த்தீங்கன்னா, இந்த பரிசேயன் என்ன சொல்றான்னா, உங்களுடைய இறக்கம் லார்ட், ஐ எம் ஹியர், உங்களுடைய இறக்கத்துக்காக நிற்கிறேன், ஐ எம் ஹியர் ஃபார் யுவர் மர்சி, ஐ வாண்ட் யுவர் மர்சி. இவன் ஒண்ணுமே சொல்லல, கிருபை, அவன் இறக்கத்தையே கேட்கல. Because he always thought that he can live without God's mercy. நிறைய நேரத்தில் நம்ம நினைக்கிறோம், இதை செஞ்சு அதை செஞ்சு அப்படி செஞ்சு இதை செய்யறதுனால ஆண்டவர் நம்மளுடைய வாழ்க்கையில இதெல்லாம் செஞ்சிருவாரு, அல்லது நமக்கு வேண்டியதெல்லாம் கொடுத்துருவாரு, நம்ம வாழ்க்கையில எல்லாம் ஸ்மூத்தா போயிட்டு இருக்கோம் அப்படின்னு நம்ம நினைக்கிறோம். நம்ம அலைய நேரத்தில் அப்படிதான் இருக்கிறோம். நம்ம செய்யறது ஆண்டவரை அன்பினால செய்யறோம், ஆண்டவர் அன்பினால உந்தப்பட்டு சொல்லி that we do because we love him.
இது ரெண்டையும் குழப்பக்கூடாது. நெவர் பிரிங் போஸ் டூ திங்ஸ். வாட் எவர் யூ டூ அவுட் ஆஃப் லவ் ஃபார் காட். அண்ட் டோன்ட் பிரிங் இட் அண்ட் ஷோ இட் பிஃபோர் காட் அண்ட் சே லார்ட் இதெல்லாம் பண்ணியிருக்கேன் எனக்கு இது. தென் யூ ஆர் அப்பீலிங் டு யூஸ். காட் ஆண்டவர் நம்மிடத்தில் எதிர்பார்க்கிறது என்னன்னா, he is expecting us to come to him and wanting his mercy. ரோமன்ஸ்ல ஒரு வார்த்தை இருக்கு பாருங்க. ஒரு ரோமன் 11:32 ரோமன்ஸ் 11:32 இது ஒரு ரொம்ப நல்ல வார்த்தை. அது ரொம்ப நல்ல வசனம். அது ரோமர் 11:32 ரோமன்ஸ் 11:32 இது வந்து God has அது சொல்லுவாரு, யூதர்களுக்கும் ஆண்டவர் இரக்கம் காட்டினார், நமக்கும் இரக்கம் காட்டினார் அப்படின்னு சொல்லிட்டு 32 ஒரு வசனம், அந்த வசனம் பாருங்க. For God has imprisoned everyone in disobedience so he could have mercy on everyone. இந்த வார்த்தை தமிழ்ல எப்படி இருக்குன்னா, கீழ்ப்படியாமையிலே சிறைப்படுத்தார் இருக்கா, அடைத்து, அதாவது கீழ்ப்படியாமையிலே அடைத்து போட்டார். எதற்காகவா? அவருடைய இரக்கத்தை காண்பிப்பதற்கு. He இங்கிலீஷ்ல for imprisoned everyone in disobedience so that he can show his mercy to us. So அப்படின்னா அந்த disobedience எதுக்கு, அந்த it's God who allowed that disobedience. எதுக்காகனா so that he can show his mercy to everyone. ஏன்னா he doesn't want anybody to come and appeal to him and say, நாங்க ஒரு நாள் முழு வேலை பார்த்துருக்கோம், எனக்கு வேணும், எனக்கு இது வேணும், எனக்கு he doesn't. He imprisoned them in disobedience. Even நீங்க disobey பண்ணாலும் பரவாயில்ல, I want you to come to me in mercy. I want to show my mercy to you. என்னுடைய இரக்கத்தை காண்பிக்க விரும்புகிறேன். என்னுடைய இரக்கத்தின் மூலமாக என்கிட்ட வாங்க. ஏன்னா இரக்கத்தில் வரும்போது தான், that is the only thing that God wants and expects from us. See, he gives his mercy and he wants to have that relationship with us through his mercy. அவருடைய இரக்கத்தின் மூலமாக வருகிற அந்த ஒரு ரிலேஷன்ஷிப் தான், it will stay forever, because that will only keep us humble. அதான் நம்மளை வந்து தாழ்மையில வைத்திருக்கும். நம்ம எப்பவுமே if we go and dictate, நிறைய நேரத்தில் நம்மளுடைய prayers and dictating terms to God தான், ஆண்டவரே, see, we have to be கிருபையினால வருகிறேன் ஆண்டவரே, I come by your mercy alone. I come by your mercy alone. And sometimes God has to, நம்மளுடைய ஹிப் அநேக நேரத்தில் நம்மளுடைய எது ஸ்ட்ராங்னு நினைக்கிறோம் அதை டிஸ்லோகேட் பண்ண வேண்டியது இருக்கா. அப்படின்னா தான் நம்ம இப்படியே ப்ரே பண்ணுவோம் அநேக நேரங்களில். So that's why he does that, so that we go to him and say, I come by your mercy, not based on anything else. எதையும் கொடுத்து உறவில்லை. யாருக்கு ஆண்டவர் அந்த கிருபையை தருகிறார்? Who expects? See, நம்மளுடைய பெரிய ட்ரெஷர் என்ன தெரியுமா? It's his mercy. The more we get it, the more rich you become. Blessed are the merciful, for they will get mercy. So யாருக்கு அந்த mercy ஆண்டவர் கொடுக்கிறார்? நாங்க பாருங்க, இன்னொரு வசனத்துல 1 தீமோத்தேயு 1:13 வரைக்கும் நம்ம வாசிக்கும் போது, பவுல் அவரை பத்தி எழுத மாதிரி எழுதுறாரு. 1 தீமோத்தேயு 1:13-16 1 தீமோத்தேயு 1:13 வாசிக்கும் போது, even though I was a blasphemer and a persecutor and a violent man, I was shown mercy because I acted in ignorance and unbelief. So பவுலுக்கு அந்த கிருபை எப்படி கிடைச்சதுன்னா, because of his unbelief and his ignorance, அதுல இருந்து கிடைக்கிறதா mercy. பால் சொல்லியிருக்கலாம், நான் வந்து பெரிய பாரிசி, எனக்கு வேதம் நிறைய தெரியும், அதெல்லாம் சொல்லியிருந்துக்கலாம். பட் சொல்லியிருந்தா அது சரிதான். He appeals to God's mercy. He is going to the other part of him. See, ரெண்டுமே பேரலா தான் இருந்துச்சு பாலுக்கு. He was a very very learned Pharisee, படித்த ஒரு பரிசேயன், வேதத்தில் உள்ள எல்லா காரியங்களும் நல்லா படித்தார். அது மட்டும் இல்ல, வைராக்கியமா இருந்தார். அவருக்கு கிடைத்த அந்த இதுல வைராக்கியமா இருந்தார். அதெல்லாம் அவர் அங்கே அப்பீல் பண்ணல. He is appealing based on his ignorance and unbelief. He says, I am a blasphemer and a persecutor. He could have also said, I was a little, நான் வந்து ஒரு பரிசேயன், நல்லா படிச்சிருக்கேன், வேதம் எல்லாம் நல்லா தெரியும், கொஞ்சம் I was little, நீங்க நிறைய பேர் கொஞ்சம் ஆஃப், லிட்டில் ஆஃப், I was very zealous for God. இயேசு கிறிஸ்து மட்டும் தெரியல, மற்ற I was little off அப்படின்னு சொல்லியிருக்கலாம். பட் he never said I was little off. He said I am a persecutor, a blasphemer.
அடுத்ததுல பாருங்க 16 வருஷத்துல very reason I was shown mercy so that in me the worst of sinners Christ Jesus might display his immense patience as an example for those who would believe in him and receive him. அதாவது சொல்றாரு, மகா பாவியாய் ஏன் மேல ஆண்டவர் காட்டின அந்த கிருபையினால என்னவா, worst of all sinners, worst of all sinners. The man who wrote 3/4 of the New Testament is certifying himself worst of sinners. He's not lying. புரியுதா? He's not lying. He knows that Jacob was still there. And Israel and Jacob, Israel and Jacob, அந்த பழைய நேச்சரும் புது நேச்சரும், they were always fighting. So he knows what he is capable of. When he says I am the worst of the sinner, he says என்னுடைய மாம்சத்தில் இருக்கிற காரியங்க, ரோமன்ஸ் 7ல நீ பார்த்தீங்க, என்னோட மாம்சத்தில் இருக்கிறது ஒன்றுமே நல்லது இல்லை. So he knows that. That's why he says the worst of sinners, the worst of sinners, so that God can show his mercy to him. So Paul is appealing to God's mercy. See, God shows mercy to anybody who asks for it. அவ்வளோதான். நம்ம எதுக்கெல்லாம ஜெபம் பண்றோம், நம்ம ஆண்டவரே உங்களுடைய இரக்கத்துக்காக ஜெபிக்கணும். ஆண்டவரே உங்களுடைய இரக்கம், I want your mercy. Anybody who asks for mercy gets it. There are certain prayers that is guaranteed to get a reply. One of them is when you ask for mercy, you will get it. கிருபை நீங்க இரக்கத்தை கேட்கும் போது கண்டிப்பா அது கிடைக்கும். நீங்க செகண்ட் வேர்ல்டு வார்ல ஹிட்லரோட இருந்த ஒரு பெரிய கூட்டம், ஒரு 7-8 ஒரு 12 பேர் அவங்க ட்ரையல் பண்ணி அவங்க கண்டெம் டு டெத்னு போட்டாங்க. தே சப்போஸ் டு பி ஹேங்க்ட். அதில் 6-7 பேர் ஒரு 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 ஊழியக்காரன் எனக்கு வேணும், நாங்கள் பேசணும்னு சொல்லும்போது போய் பேசினாங்க. தேவர் த வர்ஸ்ட் ஆஃப் கிரிமினல்ஸ். இப்போ இங்கே நடந்துட்டு இருக்கு இதே மாதிரி தான், பூட்டின் பண்ற மாதிரி தான் அந்த டைமில் பண்ணாங்க. தே கில்டு சோ மெனி பீப்புள், வர்ஸ்ட் ஆஃப் சின்னர்ஸ் ஆஃப் தே வர் கண்டெம்ட் டு பி டைட். ஸோ அந்த மாதிரி இருக்கும்போது அவங்ககிட்ட ஆண்டவருடைய கிருபையை கொடுத்து அந்த இரக்கத்தை பற்றி சொன்னார். அந்த பர்சன் ஸ்போக் அபவுட் த மர்சி ஆஃப் காட். இப்போ அவங்களுக்கு they were the worst, they know they were the worst sinners, so they had no problem. அதான் டேவிட் பாஸ்டர் சொல்லுவாரு, I have no problem when I speak to prisoners in jail about mercy of God. They are very much ready to accept it and ask God for it. பட் நிறைய சபைகளில் போய் mercy of God சொல்லும்போது அநேகர் சொல்லுவாங்க, எனக்கு அது தேவையா, நான் என்ன பெரிய பாவம் பண்ணேன் நிறைய பேர் சொல்லுவாங்க. So he always says that I get more response in prison. So இங்கே 6 பேரும் கேட்ட, அது எத்தனை பேரும் தெரியல, பட் ஒருத்தன் மட்டும் கேட்கல. கவரிங் ஒருத்தன், அவன் தான் ஹி வாஸ் த ஹெட் ஆஃப் த ஏர்ஃபோர்ஸ், அவன் மட்டும் கேட்கல. ஸோ ஹி கமிட்டட் சூசைட், சைனைட் பார்த்தோம். பட் இவங்க எல்லாரும் செத்தாங்க, எல்லாரையும் கொண்டுட்டாங்க. பட் தே அட்லீஸ்ட் ஆஸ்க்ட் காட் ஃபார் மர்சி. அந்த அந்த அவங்கள அமெரிக்கன் சாப்ளின் தான் ஒருத்தர் அதில் வழி நடத்தினார். அவர் சொன்னார், தே ரியலி knelt and prayed and they received mercy. I know, because they asked for mercy. They never justified whatever they did. They never said ஹிட்லர் தான் பண்ணா, நாங்களும் சும்மா இருந்தோம். ஒன்றும் கிடையாது. mercy அவ்வளோதான். நோ ஜஸ்டிஃபிகேஷன், நத்திங். லார்ட், ஐ கம் ஒன்லி பை யோர் mercy. வேற ஒன்றும் இல்லை. தேர் இஸ் mercy for everybody. அடுத்தது யாருக்கெல்லாம் ஆண்டவர் mercy கொடுக்குறாரு, யார் கேட்குறாங்களோ கண்டிப்பாக கொடுக்குறாரு. அடுத்தது யாரெல்லாம் மற்றவங்களுக்கு mercy, யாரெல்லாம் மற்றவங்களுக்கு இரக்கம் காண்பிக்கிறாங்களோ அவங்களுக்கு கண்டிப்பாக இரக்கம் கிடைக்கும். ஸோ how do you treat others? நீங்க மற்றவங்களுக்கு உங்களுடைய இரக்கம் போதா, அல்லது we have to search our hearts. If you want mercy, then you have to give it. ஜேம்ஸ்ல பாருங்க, யாக்கோபு 2:13 பாருங்க, ஜேம்ஸ் 2:13 ஜேம்ஸ் 2:13 இருக்கு பாருங்க. For there will be no mercy to those who have shown no mercy. ஜேம்ஸ் 2:13, யாக்கோபு 2:13. Sometimes he just see, for there will be no mercy to those who have shown no mercy. But if you have been merciful, then God's mercy towards will win over his judgment against you. அதாவது என்ன சொல்றோம்னா, நீங்க மற்றவங்களுக்கு இரக்கத்தை காண்பித்தீர்கள் என்றால், உங்களுக்கு ஒரு சிச்சுவேஷன் வரும்போது ஜட்ஜ்மெண்டா மர்சியா அப்படின்னு ஆண்டவர் எடுக்கும்போது, see, we all come to that stage sometime or the other. நல்லா புரிஞ்சுக்கோங்க.
we all come to that stage. ஏதோ ஒரு இஷ்யூல, ஏதோ ஒரு காரியங்கள், ஏதோ ஒரு இதுல வந்து when it comes to the ஆண்டவருக்கு வந்து ஜட்ஜ்மெண்டா மர்சியா அப்படி இந்த இவனுக்கு ஜட்ஜ்மெண்டா மர்சி, அல்லது நம்மளா இருக்கலாம், நம்மளோட பிள்ளைங்களா இருக்கலாம், நம்மளோட கூட உள்ளவங்களா இருக்கலாம், யாராவது இருக்கலாம், நம்மளுடைய க்ளோஸ் ரிலேட்டிவ்ஸ்ல, நம்மளோட ஃபேமிலி மெம்பர்ஸா இருக்கலாம். When it comes to that, when God says justice or mercy அப்படின்னு சொல்லும்போது, if you have shown mercy, you will receive mercy. நல்லா புரிஞ்சுக்கோங்க. If mercy doesn't go out from you, it cannot come into you. இரக்கம் என்பது உங்களிடத்திலிருந்து போகாவிட்டால் உங்களுக்கு உள்ள வர முடியாது. இரக்கம் என்பது you have to be very very careful. நம்ம அநேக நேரத்தில் we are so quick to judge and we say நான் சொன்னது சரிதான் அப்படியே நம்ம ஜஸ்டிஃபை பண்ணுவோம். we look at somebody and say ஒருவேளை நீங்க சொல்றது சரிதான், that's right, you can accuse them of that, perfectly right, but you are trying to give justice to that person. Who are you to give justice to that person? If you give justice, you will get justice. புரியுதா? You have to be very careful. Christians அநேக நேரத்தில் பண்ற தப்பு இதுதான். When they see somebody else doing something, they always pour out justice. But when they do and their family members do, they want mercy. You will not get it. அடுத்தவங்க செய்யும் போது நீங்க வந்து நீதியை அவங்க மேல கொட்டுனீங்களா, உங்களுக்கு நீதி தான் கிடைக்கும். பட் அதே நேரத்தில் நீங்க அவங்க மேல இரக்கத்தை கொட்டினீங்களா, உங்களுக்கு அதே சிச்சுவேஷன் வரும்போது, அல்லது உங்களோட ஃபேமிலி மெம்பர்ஸ் அதே சிச்சுவேஷன் வரும்போது உங்களுக்கு இரக்கம் கிடைக்கும், அல்லது உங்களுக்கு இரக்கம் கிடைக்காது. There is no way God is going to show mercy to you. இங்கதான் ரொம்ப தெளிவா இருக்கு. அதான் ஆண்டவர் சொல்றாரு, blessed are you who are merciful, for they will receive mercy. யார் merciful இருக்காங்க அவங்களுக்கு தான் mercy கிடைக்கும். If you are not merciful, if you are judging and throwing justice, you will get justice. If what you get is what you give is what you will get. Very simple. எது கொடுக்குறீங்களோ அதான் உங்களுக்கு கிடைக்கும். So ரொம்ப கேர்ஃபுல்லா இருங்க. Do not judge. Don't any judgment, judging word come out from you. Because that's what you will get it. அதான் இங்க தெளிவா சொல்றாரு. Judgment or mercy வரும்போது you be careful. You be careful. Overall mercy triumphs over judgment. அதான் பைபிள்ல இருக்கு. அதான் நம்ம சிலுவையில பார்க்கிறோம். Mercy triumphs over judgment. See, God cannot just forgive our sins. God cannot forgive our sins. நல்லா புரிஞ்சுக்கோங்க. தேவனால் நம்மளோட பாவங்களை மன்னிக்க முடியாது. just like that மன்னிக்க முடியாது. அப்படின்னா he is not just. புரியுதா? இப்போ நான் செஞ்ச பாவத்தை சரி நீ செஞ்ச பாவத்தை நான் மன்னிச்சிடறேன் அப்படின்னு ஆண்டவர் சொன்னாரு. That's not justice. That means he is not a just God. So somebody has to pay for it. Then he can forgive. Somebody has to pay for it. Then he can forgive. So justice was done when Jesus Christ died for our sins. Because of justice, we get mercy. Just mercyன்றது even God அவர் அந்த ஜஸ்டிஸை நிறைவேற்றி அதன் மூலமாக நமக்கு அந்த இரக்கத்தை கொடுத்திருக்கிறார். We get mercy through his sacrifice. இதை நம்ம மறந்துடக்கூடாது. இதை மறந்துடவே கூடாது. நமக்கு கிடைக்க வேண்டிய ஜஸ்டிஸ், புரியுதா? The justice that we are supposed to get, he took it on himself. அப்படின்னா நம்ம அடுத்தவங்களுக்கு காமிக்க வேண்டிய mercy எவ்வளவு தூரத்துக்கு இருக்கணும்ன்றது நீங்களே இமேஜின் பண்ணிக்கோங்க. Then you imagine the mercy that we are supposed to show people. Be careful. ரொம்ப கேர்ஃபுல்லா இருங்க. ரொம்ப கேர்ஃபுல்லா இருங்க. We have to be very very careful. ஆண்டவர் நம்மிடத்தில் எதிர்பார்க்கிறது, நீங்க நிறைய வாசித்து பாருங்க. நீங்க mercy பத்தி எனக்கு டைம்ல I can't give you so many references, பட் நீங்க வாசித்து பாருங்க. mercy கிருபை, நீங்க இரக்கம்ன்றது நம்ம பழைய ஏற்பாடு வார்த்தை சொல்லுவோம். பட் நீங்க நியூ டெஸ்டமெண்ட்ல அவ்வளோ இருக்கு. எத்தனை இருக்கு? திரும்ப வருவது, ஒரு வார்த்தை திரும்ப வருவது. I am not interested in sacrifice, I am interested in mercy. திரும்ப வரும். நீங்க வாசித்து பாருங்க. ஓல்ட் டெஸ்டமெண்ட்ல இருக்கு, நியூ டெஸ்டமெண்ட்ல கோட் பண்ணிருக்கு. I am not interested in sacrifice, I am interested in mercy. இரக்கத்தை காண்பீங்க. அநேக நேரத்தில் நம்ம வேதத்தை படிச்சிருவோம், நிறைய காரியங்கள் நமக்கு தெரிஞ்சிடும். நம்ம தெரிஞ்சோன்னு நம்மளுடைய ஆட்டிடியூட் எப்படி இருக்கும்னா, நமக்கு தெரிஞ்ச நாலேஜை பேஸ் பண்ணி we always try to find out who is
wrong, who is doing something right, not right, and we always try to pour out. நம்மளோட நமக்கு தெரிஞ்சதை பேஸ் பண்ணி சரியில்லை இவங்கெல்லாம் எப்படி, we always try to find that out. Be careful. Let your confidence in you, Esau தான் typical Esau, confidence in you, let it not bring justice, let it bring mercy. அதுக்குன்னா உடைக்கப்படணும். That's why அதனால தான் கொய்யவனுடைய கையில் இருக்கிற அந்த களிமண்ணை போல ஃப்ளெக்சிபிலிட்டி ஆண்டவர்கிட்ட நம்ம ஆண்டவர் எதிர்பார்க்கறது அந்த ஃப்ளெக்சிபிலிட்டி தான். நம்ம ஃப்ளெக்சிபிலிட்டி சொன்னா ஆண்டவர் நம்மளை இவ்வளோ தூரத்துக்கு வணைஞ்சிருவாரு, இந்த இடத்துல வந்து கொஞ்சம் ஃப்ளெக்சிபிள் இல்லைன்னா பரவாயில்ல, அங்கேயும் வேற கொஞ்சம் டைம் ஆகும், பட் he is still working on us. நமக்குள்ள என்ன ஒர்க் பண்ணிட்டு தான் இருக்கிறாரு. ஈவன் ஒருவேளை இவ்வளோ தூரத்துக்கு வந்துருக்கலாம், இவ்வளோ தூரம் திரும்ப விழுந்துருக்கலாம், பரவாயில்ல, பொறுமையாக திரும்பவும் அது வணங்கி வர நம்மளை we are still in the hands of the potter. He still எல்லாரையும் ஒரு ஷேப்ல ஒவ்வொரு விதத்தில் அவர் வளைந்து கொண்டே இருக்கிறார். எங்க தட்டணுமோ தட்டுவார், எங்க ஹீட் கொடுக்கணுமோ கொடுப்பார், எந்த இடத்துல ஹார்டன் பண்ணணுமோ அங்கே ஹார்டன் பண்ணுவார், எந்த இடத்துல சாஃபன் பண்ணணுமோ அங்கே சாஃபன் பண்ணுவார். வளைந்து கொண்டே இருக்கிறார். நம்ம எப்படி இருக்கணுமோ அப்படி நம்ம வளைந்து கொண்டே இருக்கிறார். என்னைக்கு நாம நித்தியத்துக்கு போறோமோ, என்னைக்கு நமக்கு மகிமையான சரீரம் கிடைக்குதோ அன்னைக்கு வரைக்கும் his work never stops. He continues to do that. நல்லா புரிஞ்சுக்கோங்க, it doesn't matter நம்மளுடைய எங்கேயும் அவர் வணைகிற காரியங்கள் எப்பவும் நிக்க போறது. It's not going to stop. It's a continuous process. Don't say I have come to a stage where இன்னும் எனக்கு ஒன்றும் தேவையில்லை, ஐ டோன்ட் நீட் அப்படின்லாம் சொல்லாதீங்க. we need to be broken. Continuously we need to be அவருடைய கைகளில் நாம் இருக்கும்போது அவர் நம்மளை பிசைஞ்சு நம்மளை கசக்கி நம்மளை புளிந்து நம்மளை எங்க தட்டணுமோ he does all those things for us so that we become the right kind of vessel in his hands. அதுக்காக நம்ம ஆண்டவர் நம்மளை அழைத்திருக்கிறார். that is why he has called us, every one of us. இங்க இருக்கிற ஒவ்வொருத்தரைக்கும் he has predestined us for something. Everyone who's sitting here, everyone who's listening to this, God has predestined you for something. Predestined na it's almost நீங்க பிளேன்ல போகும்போது உங்களுக்கு வந்து பாம்பே போறீங்கன்னா பாம்பேக்குரிய போர்டிங் பாஸ் கொடுத்துருவாங்க. அப்படின்னா உங்களுக்கு ஒரு டெஸ்டினேஷன் வந்து ப்ரீ டிஸ்டைன் பண்ணியாச்சு. ப்ரீ டெஸ்டினேஷன் வேற ஒன்றும் இல்லை, ப்ரீ டிஸ்டைன். இந்த பாம்பேக்குரிய போர்டிங் பாஸ் உங்கள்கிட்ட இருக்கு. ஸோ யூ ஆர் ப்ரீ டிஸ்டைன்டு டு கோ டு பாம்பே. யூ கேன் கோ யூஸிங் அதை யூஸ் பண்ணி போகலாம், அல்லது பாதியில் மைண்டை மாற்றி இங்கே போகலாமோ, இங்கே நல்லா இருக்கு, வேற டிக்கெட் வாங்கி இப்படி போயிடுவோமோன்னு சொல்லிட்டு போகிறதுனாலும் போகலாம். நிறைய பேர் பாதியில் போயிட்டாங்க. அப்படி ஆண்டவர் அவங்க வைத்திருக்க ப்ரீ டெஸ்டினேஷனை ஒரு நிறைய பேர் மாறிட்டாங்க. கேட் மாறி ஏறிடுவாங்க. அங்கே போனால் பாம்பே போனால் எனக்கு சரிப்படாது, ஆண்டவர் கொடுத்துருக்கேன். ஸோ ஐ வாண்ட் டு கோ சம்வேர் அண்ட் சி வி ஆர் ப்ரீ டிஸ்டைன் ஆல்ரெடி. நம்மளுடைய டெஸ்டினேஷனை வந்து ஆண்டவர் ஆல்ரெடி ப்ரீ டிஸ்டைன் பண்ணிக்கிட்டார். எவ்வளோ தூரத்துக்கு அவரோட நம்ம கோஆப்ரேட் பண்ணுறோமோ we are going towards that direction. பட் நம்ம ரிபல் பண்ணும்போது நம்மளை ஹார்ட் ஆகும்போது ஒரு பர்டிகுலர் லெவல் ஆஃப் ஹார்ட்னஸ் வரதுக்கப்புறம் இட் ஹாஸ் டு கோ டு கெஹேனா, இட் ஹாஸ் டு கோ டு த வேலி ஆஃப் ஹின்னம். அதான் மறந்துடுறீங்க, அந்த பாதாளத்துக்கு. ஸோ ஆல்வேஸ் கண்டினியூஸ் ஒன்லி திங் தட் வில் கீப் யூ சாஃப்ட் கிளே இன் காட்ஸ் ஹேண்ட் இஸ் மர்சி. இரக்கம். உங்களுடைய ஆண்டவருடைய கைகளை நீங்க சாஃப்ட் கிளேயா இருக்கணும்னா only one thing will keep you soft. இரக்கம். நல்லா ட்ரை பண்ணி பாருங்க. இரக்கத்தை கொடுத்து கொண்டே இருங்க, உங்களுடைய ஹார்ட் அவ்வளவு சாஃப்ட் ஆகும். just keep on giving mercy alone. இரக்கத்தை மட்டும் கொடுத்துட்டே இருங்க. எங்கெங்கெல்லாம் முடியுமோ wherever there is a choice between judgment or mercy வரும்போது wherever there is whenever the choice comes, because ஒரு நாளைக்கு 10 தடவை ஒரு நல்லா யோசித்து பாருங்க, கண்டிப்பா வரும். ஒருவேளை சின்ன லெவல்ல இருக்கலாம், பெரிய லெவல்ல இருக்கலாம், you will always have this choice. Should I give mercy or should I give justice? கண்டினியூஸா நீங்க கிருபையை இரக்கத்தை காண்பிக்கும் போது உங்களுடைய இருதயம் clay soft ஆகும். The more softer you become, the more easier it is for the potter to make it into whatever he wants. See, எவ்வளவு சாஃப்ட் ஆகுதோ உங்களுடைய அந்த கிளே, அவ்வளவு தூரத்துக்கு அந்த கிராண்டா இருக்கும் அந்த வெசல். புரியுதா? அந்த சின்ன சின்ன வேலைப்பாடுகள்லாம் அந்த சாஃப்டா இருக்கிற கையை வச்சு தான் பண்ண முடியும். அழகான வேலை. அல்லது சும்மா ஒரு சாதாரண சட்டி, மீன் குழம்பு வைக்கிற சட்டி, அவ்வளவுதான்.
அதுக்கு ஒன்றும் வேலைப்பாடு கிடையாது, இப்படி ரவுண்டாக இருக்கும். பட் சாஃப்டாக ஆக ஆக குயவன் அழகாக இந்த டிசைன்ஸ் போட்டு அதை போட்டு மைன்யூட்டாக செய்கிறதுக்கு the softer the clay is, the more useful it will be in the hands of the potter. ஆண்டவர் நமக்கு வைத்திருக்கிற அந்த டெஸ்டினேஷனை மிஸ் பண்ணிடாதீங்க. கீப் ஆன் கண்டினியூஸ்லி கீப் ஆன் கிவிங் mercy and you will become softer and softer in God's hands, so that He can use you, so that He can use you, so that He can make you exactly the one that He has in mind. அவர் வைத்திருக்கிற அந்த ஒரு வெசல், ஒரு வாச, ஒரு பியூட்டிஃபுல்லான ஒரு இதாக ஆண்டவர் உங்களை வணைவார். So let us take every opportunity to dish out இரக்கத்தை கொடுத்து கொண்டே இருங்கள். ஆண்டவர் உங்களுடைய வாழ்க்கையில் பெரிய மாற்றங்களை கட்டளையிடுவார். May God bless these words.